அதை பொறுத்து, எந்த லென்ஸ் முறையை அவங்க பயன்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து அறுவை சிகிச்சைக்கான பணமும் தொகையும் வேறுபடும் அப்படிங்கிறது உண்மைதான். அதனால் நீங்கள் இப்படி தான் அறுவை சிகிச்சை பண்ணணும், இவ்வளவு தொகைக்குள்ளே தான் பண்ணணும், இந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்தந்த ப்ரொசீஜர் படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுடைய கஸ்டமருக்கு டிக்டேட் பண்ண முடியாது, டாக்டர்ஸ்க்கும் டிக்டேட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பர்மார் இருக்கார் இல்லைங்களா, மயூர் பர்மார் கிளைண்ட், அவருக்கு என்ன செலவாயிருக்கோ அந்த தொகையை நீங்கள் 9% வட்டியோட அவருக்கு செலுத்த வேண்டும். ஏற்கனவே 49,000 கொடுத்துருக்கீங்க. அது போக மீதி இருக்கும் தொகைக்கு 9% வட்டியோடு சேர்த்து அவருக்கு செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லை, அவருக்கு இதன் மூலமாக மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. அவருக்கு 61 வயசு ஆகுது இல்லைங்களா, அவருக்கு இதன் மூலமாக மன உளைச்சல் ஏற்பட்டிருக்குது. அந்த மன உளைச்சல் மற்றும் இந்த வழக்கிற்கு உண்டான செலவு தொகையையும் தலா 5,000 ரூபாய்